சட்டுன்னு ஈஸியாக ஹெல்த்தியாக ஒன் பாட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கழுகி எடுத்துடலாம். கழுகி எடுத்த பருப்போடு இப்போ ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். கேரட்டில் ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் ஹையில் விட்டுட்டு ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் இல்லைனா மத்து வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி மசாலா அந்த தண்ணி எடுத்து இதோடு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதும் தாராளமாக ஒரு கை அளவுக்கு நல்ல கொத்தமல்லி எடுத்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் மேலே எடுத்து இதை கொட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட, இட்லி, தோசையோட எல்லாத்தோடவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.